ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவின் வாலிபர் ஊழியங்கள் சார்பாக, என்னுடைய தனிப்பட்ட குடும்பத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் மீண்டும் ஒரு விஷயம் கூட கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான மகிழ்ச்சியான இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன எடுத்து வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென். தேவ பிள்ளைகளே, இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு வர வேண்டும்? இயேசு ஏன் அவர் பாலகனாய் பிறக்க வேண்டும்? அருமையான தேவ பிள்ளைகளே, இழந்து போனதை தேடுவோம். ஆமென். அங்க சகேயு என்ற ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த சகேயு ஆயத்துறையில தலைவனாய் காணப்படுகிறார். இந்த சகேயு எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரா? ஒரு மிக குள்ளமானவராய் இருக்கிறார். இந்த சகேயுவுக்கு ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆசை? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாக அவன் வகை தேடுகிறான். ஒரு நாள் இயேசு எரிகோவின் வழியாக போகிறதை கேள்விப்பட்டு அவன் குள்ளனாய் இருந்தபடினால் இயேசுவை நேரடியாக பார்க்க முடியாமல் ஒரு காட்டத்தி மரத்து மேல் ஏறி உட்கார்ந்து இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் நடந்தது என்ன? இயேசு அந்த மரத்தின் அருகே வந்தபோது அண்ணாந்து பார்த்து சகேயுவே இறங்கி வா என்று அழைக்கிறார். இந்த அழைப்பு சகேயுவுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஏனென்றால் சகேயு குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். பாருங்க, இன்றைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும், சகேயுவே இறங்கி வா என்று அழைத்த போது ஜனங்கள் எல்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? இவர் பாவியான மனுஷன் வீட்டில் தங்க போறாரே. அப்போ அந்த சகேயு எப்படிப்பட்டவனாய் காணப்பட்டான்? அவன் பாவியான மனுஷனாய் காணப்பட்டான். தெய்வ பிள்ளைகளே, இந்த பாவியான மனுஷனை மீட்டெடுவதற்காக தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். ஆமென். 1 தீமோத்தேயு 1:15 மிக அருமையாய் சொல்லப்பட்டிருக்கு. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்று மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கல்லவா. இயேசு சகேயு வீட்டுக்கு போகிறார். சகேயு வீட்டுக்கு போகின உடனே பெரிய ஒரு மனம் திரும்புதல், ஒரு பெரிய மனமாற்றம் நடக்கிறது. சகேயு ஆண்டவர் ஒண்ணுமே செய்யவில்லை. ஆனால் சகேயு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் ஏதாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். அவன் பாவியான மனுஷன் தான். இயேசு அவன் வீட்டிற்கு போன உடனே என்ன காரியம் நடக்கிறது? அவன் மனம் திரும்புகிறான். அவன் தன் பாவத்தை உணர்கிறான். தேவனில தன் பாவத்தை உணர்ந்து, ஆண்டவரே, யாருக்கெல்லாம் நான் அநியாயமா நான் வாங்கியிருந்தேன்னா நாளத்தினே திரும்ப கொடுத்துறேன். அப்ப அவன் அநியாயமா வாங்கினதை அவன் அறிந்திருந்தான். தெய்வ பிள்ளையில அவன் நாளத்தினா திருப்பி கொடுக்கிறான். நடந்தது என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம் கூட வாசிங்க பார்க்கலாம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஆமென். பாவிகளை ரட்சிக்க தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். இவள் ஒரு குமாரனை பெறுவாளுக்கு இயேசு என்று பெயரிடுவார். இயேசு என்றால் ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையர், ஒருவேளை உங்க வாழ்க்கையில எதை இழந்திருக்கீங்க? பரிசுத்தத்தை இழந்திருக்கீங்களா? சுகத்தை இழந்திருக்கீங்களா? பலத்தை இழந்திருக்கீங்களா? ஐஸ்வர்யத்தை இழந்திருக்கீங்களா? அந்தஸ்தை இழந்திருக்கீங்களா? எதை இழந்திருக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்களை மறுபடியும் தூக்கி எடுக்க உண்மையில் இருக்கிறார். இந்த கிறிஸ்மஸ் நாளில் இழந்து போன அத்தனையும் உங்களுக்கு திரும்ப தந்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் அவர் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியான நல்ல நாளில் ஆண்டவரே, இழந்து போனவைகளை ஆண்டவரே ஆமென் ரட்சிக்க, அப்படின்னா மீட்டெடுக்க, திரும்ப ஆண்டவரே எங்களுக்கு தருவதற்காக உலகத்துக்கு வந்தீரல்லவா. யார் யார் எதை இழந்து போனாங்களோ, ஒருவேளை பரிசுத்தத்தை இழந்திருப்பாங்கன்னா, ரட்சிப்பு இழந்திருப்பாங்கன்னா, ஆண்டவரே மீட்பை இழந்திருப்பாங்கன்னா, திரும்ப அவர்களை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. இவர்கள் ஆசீர்வதியும், இழந்து போன சுக பலன் ஜீவன் உண்டு ஆகட்டும். கிருபை கொப்பு கொடுக்கிற ஆசீர்வதியும், இந்த நாள் முதல் கரம் எடுத்து நடத்தும். கிருபை கொப்பு கொடுக்கிற இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தெய்வ பிள்ளையில மீண்டும் ஒரு விஷயங்கள் யாவருக்கும் விஷ் யூ ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். God bless you.